வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம MySQL சீரிஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் MySQL லேர்னர்ஸ். என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், கீஸ். ஸோ ஃபஸ்ட்டு கீஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்னாலே டேபிள் தான். டேபிளுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு யூனிக்னஸ். உங்களுக்கு இருக்கிற ஐடி நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற ரோல் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி யூனிக்காக இருக்கிறது தான் நம்ம வந்து ஒரு கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இப்போது ஐடி நம்பர் 1 அப்படின்னா அது சப்ஸ்கிரைபர் நம்பர் 1ஓட பேர், அவரோட பேர். ஐடி நம்பர் 2னா இவர் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைனாலே அது இவர் தான் அப்படின்ற ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கீஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கீஸ் அப்படின்றது ஆட்ரிபியூட் அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஆட்ரிபியூட். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு யூனிக்கான ஒரு வேர்டை வச்சு ஒரு ரோவையோ அல்லது ஒரு ரிலேஷனையோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் கீஸ். இதில் மொத்தம் 3 விதம் இருக்குது. நம்பர் 1 பிரைமரி கீ, ஃபாரின் கீ, காம்போசைட் கீ. ஸோ இந்த 3 விதத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீயை பார்ப்போம். ஸோ ப்ரைமரி கீஸ், இந்த மாதிரி கீஸ் எல்லாம் நம்ம எப்படி நம்ம டேபிளோடு இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒன்றுமே பண்ண வேணாம். டேபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து கொடுத்துக்கலாம், க்ரியேட் டேபிள் ஒய்டி. ஸோ இந்த டேபிளுக்குள்ளே நான் வந்து ஒரு ப்ரைமரி கீ உள்ள ஒரு வேல்யூவை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது என்ன அப்படின்னா ஐடி. இதுக்கு வந்து நான் இன்ட்னு வைக்கிறேன். இது வந்து ஒரு விதமான பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீ அப்படின்னு நீங்கள் எழுதினாலே போதும், அதை வந்து அது பிரைமரி கீயாக கன்சிடர் பண்ணிக்கும். இதில் நான் வந்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நேம் varchar 100 and last name varchar 100. ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைமரி கீயை வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும். நான் இப்போ என்டர் தட்டினேன் அப்படின்னா, ஸோ ஒரு சம்திங் எரர் ஒன்று வருது. நேமுக்கு அப்புறமா தான் அந்த எரரே வந்து வருது. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அந்த இடத்துல ஒரு எரர் ஒன்று வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நடுவில் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ அது ஆக்சுவலாக ஸ்பேஸுன்றது நம்ம வந்து விடவே கூடாது. ஏன்னா அதை விட்டுட்டோம்னா அது வந்து டேட்டா டைப்பை கன்சிடர் பண்ணிக்கிறதுனால நம்ம ரெண்டுத்துக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் விட்டது தப்பு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இப்போ என்டர் தட்டினேன் அப்படின்னா query ஓகே ஆகிடுச்சு. பை த வே நீங்கள் நினைக்கலாம், என்ன இது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணல, யூஸ் பண்ணல, அப்படியே இவர் பாட்டுன்னு க்ரியேட் டேபிள்னு அடிச்சுட்டு போயிட்டுருக்கானே. நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் இன்டூ ஒய்டி வேல்யூஸில் லெட்ஸ் சே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐடி இல்லையா, நான் 01ன்னு கொடுக்குறேன். அண்டு அடுத்தது வந்து ரெஷ், அடுத்தது வந்து ஜி. இப்போது இது வந்து நம்ம டபுள் கோட்ஸ் உள்ள தான் கொடுக்குறோம். லாஸ்ட் நேம் வந்து நம்ம இனிஷியல் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை கொடுத்து நான் இப்போ சும்மா கொடுத்து நான் என்ட்ரு மட்டும் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். query ஓகே ஆயிடுச்சு. பட் இதுவே நான் ஒரு சின்ன மாறுதல் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஐடி மட்டும் நான் என்டர் பண்ண போகிறது இல்லை. நான் எதை என்டர் பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஸோ இந்த ரெண்டு தான் நான் வந்து என்டர் பண்ண போகிறேன், ஐடி என்டர் பண்ண போகிறது கிடையாது. அப்படின்னும் போது லெட்ஸ் சே இங்கே வந்து ஏதாவது ஒன்று வச்சுப்போம், வேறு ஏதாவது ஒரு பேர், ராம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்டர் தட்டினேன் அப்படின்னா
சி ஐடி டசன்ட் ஹாவ் அ டிஃபால்ட் வேல்யூ. அதாவது பேசிக்காக என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிரைமரி கீவாக நீங்கள் ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இல்லாமல் உங்களால் டேபிளில் வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண முடியாது. அந்த ரோவில் ஐடி இல்லாமல், அதாவது பிரைமரி கீ வேல்யூ இல்லாமல் ஒரு வேல்யூஸை நீங்கள் வந்து அந்த ரோவில் இன்செர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ராமுக்கே வந்துட்டு ஐடி வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது இன்செர்ட் ஆயிரும். லட்சே 02 அப்படின்னு கொடுக்குறேன். சூப்பர், இன்செர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நான் பேசிக்காக சொல்ல வந்தேன். பிரைமரி கீ அப்படின்னா இதுதான், ஒவ்வொருத்தருக்குள்ள யூனிக்கான வேல்யூ. இப்போ ஒரு ராம் அப்படின்னா ஒரு 02னா அது ராம் தான், 01னா அது கிறிஷ் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான வேல்யூ இருக்கணும். நீ என்ட்ரு பண்ணுற அந்த ஒரு ஐடியோ அல்லது அந்த பிரைமரி கீயோ நாட் நல்லாக இருக்கணும், நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து select ஸ்டார் ஃப்ரம் YT அப்படின்னு கொடுக்குறேன்னா, யூடியூப் அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஸோ பாருங்கள் 1 2 இப்போ 1 நான் தேர்னேன்னா ஹூஸ் ஐடி இஸ் 1ன்னு தேர்னா கிறிஸ் மட்டும்தான் வருவார், 2ன்னு தேர்னா ராம் மட்டும்தான் வருவார். ஸோ இப்போ அது ஒரு யூனிக் வேல்யூ, வேறு யாருக்குமே அப்படி. இப்போ பேர் கூட ராம்னு இன்னொரு பேர் வச்சுருக்கலாம், இன்னொருத்தர் ராம்னு பேர் வைக்கலாம், அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதுதான், அது அவருக்கு தான், வேறு யாருக்கும் வைக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ பாருங்க, நான் 03 வந்து ராமனே வைக்கிறேன், கொரி ஓகே ஆயிடுச்சு. பட் இப்போ பாருங்க, நான் 02 போட்டுக்கிறேன், இந்த இடத்துல லட்சே கிருஷ்ணான்னு வைக்கிறேன், இன்ஷியல் வந்து ஏதாவது ஒன்று வைக்கலாம், எம் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்டர் தட்டினேன் அப்படின்னா, சி டூப்ளிகேட் என்ட்ரி ஃபார் YT.primary நாட் அலவுடு. அதாவது ஏற்கனவே 2ன்ற இடத்துல ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் மறுபடியும் 2 அடிக்க முடியாது, ஏன்னா இது ஐடின்றது பிரைமரி கீ அப்படின்னு நமக்கு சொல்லுது. இதுவே நான் வந்து இவருக்கு வந்து 4 கொடுத்தேன் அப்படின்னா அவருக்கு வரி ஓகே ஆகிடும், முடிஞ்சிருச்சு. இப்போது 4 பேர் வந்துடுவாங்க, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ இவ்வளோ தான் ப்ரைமரி கீ அப்படின்னா பேசிக்காக. சரி, இப்போ எனக்கு வந்து திடீர்னு நான் வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்த நான் ப்ரைமரி கீயாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்டர் பண்ணலாம், ஆல்டர் டேபிள் YT. இப்போ லட்சே நான் வந்து ஆடு என்ன பண்ண போகிறேன், ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆட் பண்ணுறேன். ஓகே, சாரி, ஆல்டர் டேபிள் YT ரோல் varchar 100. ஸோ varchar 100ன்னு போட்டு செமிகோலன் வச்சேன்னா அகைன் சம்திங் எரர் வருது. ஓகே, என்னாச்சு அப்படின்னா நான் வந்து கரெக்டாக தான் போட்டேன், பட் இங்கே ஆடுன்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். ஸோ கொரி ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு செலக்ட் பண்ணனா எல்லாத்துக்குமே நல் 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 நல்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரோல்ன்றதை வந்து நான் ஒன்றுத்துக்காக ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், insert into values, insert into YT values, இது உள்ளாரையே நான் போட்டுக்கிறேன், வச்சு ரோல் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், வேல்யூஸ் varchar இல்லையா, ஸோ போட்டுக்கிட்டு 2h2 அப்படிங்கிறது வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்து நான் இதை வைக்கிறேன்.
ஸோ அகைன் ஒரு எரர் வந்திருக்கு. Insert into YT equal to 1. ஓகே, பேசிக்காக நம்ம வந்து இப்படி கொடுத்துட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்மளால் வந்து வேர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ நான் இப்போ எனக்கு வந்து மெயினாக என்னென்னா, இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படி இது ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். லெட்ஸ் சே ஆல்டர் டேபிளோட பேர் வந்து ஒய்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒய்டியில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆட் பிரைமரி கீ. எதுக்கு ஆட் பண்ண போகிறேன்? ரோலுக்கு ஆட் பண்ண போகிறேன். எரர் வரும். ஏன்னா இப்போ ரோலில் வந்து நிறைய நல் வேல்யூஸ் இருக்குது. லட்சம் இப்போ ஏற்கனவே இருக்கிற ப்ரைமரிக்கே நான் வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதே கமாண்டு தான். ஆல்டர் ஒய்டி ஆட் பிரைமரி கீக்கு பதிலாக ட்ராப். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, பிரைமரி கீன்னு மொத்தமாக தான் நீங்கள் கொடுக்கணும், எல்லாமே ட்ராப் ஆயிரும். ஓகே, சம்திங் ராங். ஓகே, பேசிக்கலி பிரைமரி கீயோட ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, டன். இப்போ query ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்டர் ஒய்டி ஆட் பிரைமரி கீ அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போயும் எரர் தான் வரும். ஏன்னா அப்போ வந்தது வேறு எரர், தட் இஸ் இங்கே இ போட்டதுனால தப்பாயிருச்சு. பட் ஆக்சுவலாக நல் வேல்யூஸ் இருந்தால் பிரைமரி கீ ஆகாது. இதுவே நான் ஆல்டர் டேபிள், சாரி வெயிட், ஆல்டர் டேபிள் ஒய்டி பிரைமரி கீ ரோலுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருந்த ஐடியே கொடுப்போம். ஐடி சாரி கைஸ், இங்கே கொஞ்சம் பிரச்சனை. அவ்வளோதான். இப்போது query ஓகே ஆயிடுச்சு, ஐடி மறுபடியும் பிரைமரி கீ ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக பிரைமரி கீ அப்படின்னா. ஃபாரின் கீ அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். லெட்ஸே நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் டேபிள் ஒய்டி ஷார்ட்ஸ், ஒய்டி எஸ்ஹெச்னு வச்சுக்கிறேன். இந்த டேபிள் உள்ள என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, லெட்ஸே இங்கே ஒரு ஐடி இருக்கணும், இது வந்து இன்ட்டாக இருக்கணும், இங்கே வந்து நேம் மட்டும் இருக்கணும், அது வந்து varchar 100 தான் இருக்கணும். இதில் வந்து views int அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு 100 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வெளில வந்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடி எதுக்கு அப்படின்னா, இந்த ஐடி எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒய்டி அப்படின்ற அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஐடியோட கரஸ்பாண்ட் ஆகணும். ஸோ அதை நான் வந்து இந்த இடத்துல பிரைமரி கீயாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் அந்த ஐடின்ற நான் காலத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது ஒரு டேபிளில் ஏற்கனவே இருக்கிற பிரைமரி கீயை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, லெட்ஸு லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஐடி அப்படின்னு கொடுத்துப்போம்.
யூடியூப் ஷார்ட்ஸ் ஐடி, ஷார்ட்ஸ் ஐடின்னு கொடுத்துப்போம். ஸோ இது எந்த இடத்தோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பட் ஒன் செகண்ட், ட்ராப் டேபிள் IDSH ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு பிரைமரி கீ எது அப்படின்னா ஐடி அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஃபாரின் கீ என்ன பேர்ல இருக்கு அப்படின்னா ஷார்ட்ஸ் ஐடின்ற பேர்ல இருக்கு. இது எந்த டேபிளோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த டேபிளோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா வச்சு YTயோட ரெஃபரன்ஸ் தானே இது. YTயில் இருக்கக்கூடிய ஐடின்ற பிரைமரி கீயோட ரெஃபரன்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய query அடித்து நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா சம்திங் எரர் வருது. ஓகே, நடுவில் இந்த ஃபாரின் கீக்கு நம்ம கமா வைக்காம விட்டுட்டோம். again error, id doesn't column exist. ஓகே, ஒரு சின்ன தப்பு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஐடி இந்த இடத்துல வெறும் ஐடி அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து காலம் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் டேபிள் அப்படின்னு வருது. வாட் ஹேப்பன், லெட்ஸ் சே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிரைமரி கீயே இருக்க போகிறதில்ல. பிரைமரி கீயை நான் எதை வைக்க போகிறேன் அப்படின்னா நேமை தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா வந்துடும். காரணம் என்னாச்சு ஏன் வரல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஐடி இன்ட்டு வச்சுருக்கோம். அதே ஷார்ட்ஸ் ஐடியை நம்ம பிரைமரி கீயாகவும் வைக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் அதே ஷார்ட்ஸ் ஐடியை நம்ம வந்து ஃபாரின் கீயாகவும் வைக்க ட்ரை பண்ணுறோம். பேசிக்காக அப்படி ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஐடிங்கிற டேபிளை இங்கே மாற்றி கொடுத்துட்டோம். இந்த ஷார்ட்ஸுன்ற பேரை எடுத்துட்டோம். ஸோ அதனால் ஐடின்ற டேபிளை அந்த டேபிளோடு மேப் பண்ணாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து டிஸ்கிரைப் எதை டிஸ்கிரைப் பண்ண போகிறோன்னா YT ஷார்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மல் அப்படின்னு வந்திருக்கு. தட் இஸ் மல்டிபிள் பிரைமரி கீ, அதான் ஃபாரின் கீ. ஸோ அதனால் அப்படி வந்திருக்கு. இப்போ என்ன நல் அப்படின்னா இந்த இடத்துல நல் வரக்கூடாது, இந்த இடத்துல நல் வரக்கூடாது, இந்த இடத்துலலாம் வரலாம். ஸோ அதுதான் இதோடைய அர்த்தம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இதுவும் அதில் பிரைமரி கீ தானே அப்படின்னா ஆப்வியஸ்லி இதில் நல் வேல்யூஸ் வரக்கூடாது. பிகாஸ் ஏன்னா அது அந்த டேபிளோட பிரைமரி கீ. அதனால் இந்த இடத்துல நல் வேல்யூஸ் வராது, வர சான்ஸும் கிடையாது. ஸோ ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஆட் ஃபாரின் கீ, ஆட் இது அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் பேசிக்காக ஃபாரின் கீனா அவ்வளோதான். சரி, மூணாவதாக ஒன்று சொன்னீங்களே, அது என்னது? அது காம்போசைட் கீ. காம்போசைட் கீ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு டேபிளில் இருக்கிற பிரைமரி கீயை இங்கே வந்து ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணுறது ஃபாரின் கீ. ஏற்கனவே ஒரு டேபிளில் யூனிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறது பிரைமரி கீ. அதாவது ஒரு டேபிளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரைமரி கீ இருந்தால், if more than one column are used as a primary key,
then that key is called as composite key. ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரைமரி கீ ஒரு டேபிளில் இருந்தால் அதுதான் காம்போசைட் கீ. ஸோ அவ்வளோதான். இதுக்கு வந்து சின்டாக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு டேபிள் எடுங்க, 2 பிரைமரி கீ இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, வியூஸை வந்து பிரைமரி கீயாக மாற்றுங்க. இந்த இடத்துல ப்ரைன் வரும், இந்த இடத்துல நோனு மாறிடும். அப்போ இது ரெண்டுமே வந்து காம்போசைட் கீ. ஸோ அவ்வளோதான். பேசிக்காக உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.